உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன். செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம். எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும். அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம், பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கிரனாக இருக்கலாம். அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது. அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மேஷம், சிம்மம், அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது. இதுபோக 12 ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய, நீங்கள் என்ன ஊரில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் 12 ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார். காலபுருஷனுக்கு 5ஆம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார். ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கல. சனி சூரியன் சேர்க்கை இருக்குமே, ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம். இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம். அதே போல் இந்த செப்டம்பர் மாதம் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது, ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே, ஆனால் அது 12 ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும். நல்ல வேளை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் 12 ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும், மாடு கன்று வச்சுருக்கக்கூடியவங்க, தோட்டந்தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க, நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க, மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள், அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது. ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சூரியனோடு இணைந்த புதன் பகவான் 2-11 கூடியவன் சூரியனுக்கு 2-11 கூடிய புதனும் அங்கே சிம்ம ராசியில் அமைந்திருக்கிறார். குரு 4-10 அமைந்திருக்கிறார். அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும், அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள், எஜமானர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக, ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது. அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது. நல்ல பொசிஷன், நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு
டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும். ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்லுது? பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது. உங்கள் தலையெழுத்து, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா? இந்த வளர்ச்சியை அது ஏற்றுக்குமா? உங்களுக்கு நல்லது நடக்குமா? அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி அதி அற்புதமான முறையில் வலுப்பெற்றிருக்கின்றார். சிறப்பான யோகத்தை தருகிறார். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய 9க்குடைய சூரியன் 9ல் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடையாது. துலாம் ராசிக்கு, மேஷ ராசிக்கு, தனுசு ராசிக்கு அற்புதமான யோகம். நல்ல உயர்ந்த பதவிகள், பதவியில் நல்ல முன்னேற்றம், ப்ரமோஷன், பதவி உயர்வு, இடம் மாற்றங்கள், ஓஹோன்னு வரக்கூடிய ராஜ யோகங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது. தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகள், யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள். என் முன்னாடி யார் சொன்னாலும் கேட்க மாட்டா சாமி, எங்கள் வீட்டுக்காரர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, என் பொண்ணு யார் சொன்னாலும் கேட்காது, என் பையன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறதே அவன் கேட்பான். இல்லைங்க, அவர் ரொம்ப மோசமானவருங்க, அவர்கிட்ட பஞ்சாயத்துக்கே போக முடியாது, அவன் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய கால நேரம் வருது. அப்போ நல்ல நேரம் துவங்குகிறது. தனுசு ராசி நேயர்களே, நீண்ட நாள் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடதோஷங்கள், இடப்பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வக்கீல் சாப்பிட்டு போகிறாரு உங்கள் காசை, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை வக்கீல் சாப்பிட்டு போகிறாரு. அட்வொகேட்ஸுக்கு போயிட்டுருக்கு, ஃபீஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரியானது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இடப்பிரச்சனையாக இருக்கலாம், பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், ரெண்டல் ப்ராப்ளமாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு வம்பு வழக்கு நடக்குது, ஒரு வீண்பள்ளி அவமானமாக இருக்கலாம், அதாவது ஒரு என்கொயரியாக இருக்கலாம், இல்லை வேணுமுன்னே உங்களை போட்டு கொடுத்த ஒரு கலகம் பண்ணதாக இருக்கலாம். அப்போ ஏதோ ஒரு வம்பு வழக்கு அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒரு 8 வருஷமாக நடக்குது, ஒரு 10 வருஷமாக நடக்குது, அந்த மாதிரி ஒரு சைடு. அப்போ நிறைய வாக்குவாதங்கள் இருக்குமே, ஆனால் அந்த வாக்குவாதங்களில் ஜெயிக்கக்கூடிய அன்பர்களாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் வம்பு வழக்குகளில் வெற்றி உங்கள் பக்கம் காத்தடிக்க போகுது. அதிகாரங்கள் எல்லாம் உங்கள் பக்கம் காத்தடிக்க போகுது. அப்போ என்ன அர்த்தங்க? உங்களுடைய எதிரிகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும், சிறு குச்சும் பல்குத்த உதவும் என்பதை போல உங்களை தேடி வருவார்கள், உங்கள் கிட்ட சரணாகதி அடைவார்கள். உங்கள் எதிரிகள்லாம் உங்கள் கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலம் நெருங்குகிறது. தனுசு ராசி நேயர்களே, இது வளர்ச்சிக்கான காலம், இது குடும்ப வளர்ச்சிக்கான காலம். கவலை வேண்டாம், சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. 5ஆம் அதிபதி 5, 12 கூடிய செவ்வாய் 7ல் மறைவு. 7 கேந்திர ஸ்தானமாக இருந்தாலும், 3வது கேந்திரமாக இருந்தாலும், அவர் 7லேருந்து 10 பார்க்குறாரு, 4வது பார்வையா. அப்போ 7, 10 அங்கே சம்பந்தப்படுது. கர்ம வினைகளுடைய காலமாக இது அமைகிறது. ஊழ்வினை கர்மா அதிகமாக பேசும். வீட்டில் எவரேனும் இந்த வீட்டில் பெரியவங்க இருப்பார்களே ஆனால், வயசுக்கு முடியாதவங்க இருப்பார்களே ஆனால், அவங்கெல்லாம் மோட்சம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எப்பொழுதுமே ஒரு வீட்டில் ரொம்ப வயசானவங்க, ஒரு 85 வயசுக்கு மேலே ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்ப அந்த வளர்ச்சி தடைபடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபேமிலி வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம்.
ஒரு பெரிய பெரிய குடும்பம், அரசியல் குடும்பத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 85 வயசை தாண்டி ஒரு பெரியவங்க உடம்புக்கு முடியாமல் ஒரு குடும்பத்தில் இருப்பார்களே, ஆனால் அந்த பெரியவங்க போனதுக்கு பிறகு தான் அந்த குடும்பமே வளர்ச்சி அடையும், அபரிமிதமான வளர்ச்சி அடையும். அது வரலாம் அப்படியே சுருங்கி போய் உட்காந்துருக்கும், பாவ தோஷங்கள் சூழ்ந்து இருக்கும். அதுபோல் துலாம் ராசி என்பவர்களே, வீட்டில் ஏதேனும் பெரியவங்க இருப்பார்களே, ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் 85 வயசுக்கு மேலே, நான் சொல்லக்கூடிய 89, 90, 92 அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, அதனால் அந்த ஊழ்வினை கர்ம தோஷங்கள் வினைகள் எல்லாம் விலகும். நிறைய தனுசு ராசி என்பவர்கள் சொல்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன்னு. மடாதிபதிகளும் சொல்கிறாங்க, ஆன்மீக பெரியோர்களும் சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் ஒரு மடாதிபதியை போய் பார்க்குறோம், அவங்களும் இல்லை சாமி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. முற்றும் அறிந்தவர்கள், நீங்கள் ஆன்மீக பெரியவர்களாக சாதாரணமாக நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கும். நமக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இன்றைக்கி நட்சத்திரம் எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, இன்றைக்கி சூரியன் எங்கே இருக்காரு, சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு அவங்க சொல்லுவாங்க நமக்கு. நம்ம போய் உட்காந்த உடனே அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி சூரியன் இங்கே இருக்காருங்களா, செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்காருங்களான்னு அவங்க சொல்லுவாங்க நமக்கு. அப்போ நம்ம கூட பழகக்கூடியவர்களாக எவ்வளோ ஒரு ஞானிகளாக இருக்கிறாங்க பாருங்கள். அப்பேற்பட்ட ஞானிகள் கூட குழப்பமடையக்கூடிய காலம், புரியுதா? அப்பேற்பட்ட ஞானிகள் கூட, அறிவு சார்ந்தவர்கள் கூட மதிமயங்கக்கூடிய மாதம். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அது ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், சன்னியாசிகளாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், அதிகாரிகள் நல்ல ஸ்தானத்தில் ஒரு ஏஇ, எஸ்டிஓ அல்லது ஒரு செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, டைரக்டர், சேர்மன், ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு நல்ல ஸ்தானத்தில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க. அப்போ தனுசு ராசியாக இருப்பார்களே, ஆனால் அந்த மாதிரியான காரிய தடைகள், செயல் தடைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, வேலை கிடைக்குமா? நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கடன் சுமைகள் இருக்குமே, ஆனால் உங்களுடைய கடன் சுமை, கடன் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் விலகும். அதே போல் தனுசு ராசினியர்களே, திருமண யோகங்கள் நடைபெறும். நிறைய திருமணத்தை பற்றி தான் கேள்வி வருது. குறிப்பாக ஆம்பளை பசங்களுக்கான கல்யாணம், பெண் பிள்ளைகளுக்கான திருமணங்கள். இப்போது இந்த கலியுகத்தில் ஃபீமேல் டாமினேஷன்ஸ் அதிகமாகுது, கண்டிஷன் போடுறாங்க. ஒரு காலத்தில் ஆம்பளைங்க கண்டிஷன் போட்டாங்க, அந்த மாதிரி இப்போது பெண் பிள்ளைகள் நிறைய கண்டிஷன் போடுறாங்க. நான் வேலைக்கு போவேன், நான் எங்கள் அம்மாட்ட தான் காசு கொடுப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ அங்கே இருக்கணும், நீ துணி துவைக்கணும். இதெல்லாம் பொம்பளை பசங்க இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க, ஃபீமேல் டாமினேஷன்ஸ். அப்போ நிறைய திருமண தடைகள் ஏற்படுகிறது. 2 பேரும் ஈக்குவல் தான், 2 பேரும் சமந்தான். 2 பேரும் படிச்சிருக்கீங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க, எல்லாமே 2 பேரும் ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ இந்த திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் இந்த மாதிரி யதார்த்தமான பிராக்டிக்கலான தாந்திரிக பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவிலுக்கு ஒரு மிக்சி ஒன்று வாங்கி கொடுக்க சொன்னேன். ஒரு தாந்திரிக பரிகாரம் தான், நம்பிக்கையோடு செய்தார்கள். யாரும் மிக்சி வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கோவிலுக்கு. அதன் மூலிமா அவங்க கட்டு உடையுது. அப்போ இது போன்ற தாந்திரிக பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களே, ஆனால் திருமண தோஷங்கள் விலகும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம்.
குழந்தை பாக்கியத்திற்கும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அப்போ 2 பேருடைய ஜாதகத்தையும் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, அந்த குற்றம் எங்கே இருக்குது, என்ன மாதிரியான தோஷம் இருக்குன்றது விஷயமும் தெரியும். ஸோ இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு என்ன கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தலையெழுத்து தான் முடிவு செய்யும். ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெயவர. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. பொதுவாக பார்க்க போனாக்கா மகர ராசிக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம். 2ஆம் அதிபதி தனாதிபதி வக்ரகதியில் இருக்கின்றார், குருவோடு இணைந்திருக்கின்றார், திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது, சுபத்துவம் அடைந்திருக்கின்றார். வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே 7.5 சனி வேலை செய்யாது, பாதக சனி வேலை செய்யாது. இப்படி பல வகையிலும் மகர ராசிக்கு கால நேரங்கள் அனுகூலமாக நல்ல நேரமாக அமைகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, மகர ராசி என்பர்களே, பணங்காசு வருமானம் அதிகரிக்க போகுது. வியாபாரமே நடக்கலை, வியாபாரமே இல்லை அப்படின்னு சொன்ன கடைகளில் கூட வியாபாரம் அதிகரிக்க போகுது. பிஸ்னஸே இல்லை சார், பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, அது கடையாக இருக்கலாம், ஸ்தாபனங்களாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஆர்டர்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ சின்ன சின்ன பிஸ்னஸ், ஒரு சிங்கிள் கடையில் ஆரம்பித்து, தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து, ஷோரூமில் ஆரம்பித்து, மல்டி பிஸ்னஸ் வரையிலும் பிஸ்னஸே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது, வருமானம் சிறப்பாக இருக்க போகுது, தட்டி ஜம்முன்னு தூள் கலக்க போகுது உங்களுடைய வருமானம். அற்புதமான முறையில் வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வரப்போகுது. எப்படிங்க? 2 மடங்கு 3 மடங்கு வருமானம் வரப்போகுது. அப்போ பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நீண்ட நாட்களாக ரொம்ப தடைப்பட்ட தொழில், தடைப்பட்ட வருமானம், பிஸ்னஸ் நின்று போச்சுங்க, தொழில் நின்று போச்சுங்க. நல்லா நடந்துக்கிட்ட இந்த பிஸ்னஸ்ஸு நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சு, நின்று போயிடுதுங்க, தடைப்பட்டு விட்டது. அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போ உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எத்தனை கம்பெனிக்கு போய் நம்ம பூஜை பண்ணி கொடுக்குறோம், எத்தனை கம்பெனிஸில் போய் நம்ம யாகங்கள் வேள்விகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம். இன்னொன்று சொல்லப்போனால் கிருஷ்ணகிரி ஓசூர்லாம் போயிட்டு நம்ம 2 நாள் 3 நாள் தங்கியிருந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம். அங்கேயே பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து கொடுக்குறாங்க, அங்கேயே தங்கியிருந்து 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி கொடுத்துட்டு வரோம். அப்போ பெங்களூர், ஹைதராபாத் 7 நாள் தங்கியிருந்தோம். அப்போது தொழில் அமைப்புகள் மகர ராசின்னு சொன்னால் இந்த தொழில் நிறுவனங்களில் அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க, பிஸ்னஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ அந்த மாதிரி கடுமையான தொழில் பாதிப்புகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதம் தொழிலில் நல்ல வருமானங்கள் இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் தொழிலோ அல்லது வேலை வாய்ப்போ அல்லது உத்தியோகமோ உங்களது குடும்பமோ அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையோ அல்லது நீங்கள் ஒரு மடாதிபதியாக இருக்கீங்க, ஒரு ஆன்மீக பெரியோராக இருக்கீங்க, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கா
இதுதான் கேள்வி. எப்படி உங்கள் உத்தியோகமாக இருக்கலாம், உங்கள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஜாபே ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அதில் ஏதேனும் கலகங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வேணும்னே எவனாவது உங்களை போட்டு இம்சா பண்ணலாம், கலகம் பண்ணி வீண்படி அவமானங்கள் சுமத்தலாம், பழி போடலாம், அபாண்டமான பழி போடலாம், வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். லைஃப் மீன்ஸ் என்ன, ஃபேமிலி சர்க்கிளில், இல்லை ஜாபில், இல்லை பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, எங்கேயாவது போய் பணத்தை கொடுத்துட்டு உட்காந்து ஏமாந்துட வேண்டியது, நான் முதலீடு போட்டேன், இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டீங்களா, சிக்கலில் இருக்கீங்களா, இதுக்கெல்லாம் ஒரு செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம். நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ ரெண்டாவது. சரி, நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம், வெரி நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் ஆன்மீக பெரியோர்கள் மடாதிபதிகள்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் இன்றைக்கி யாருக்குமே கிடையாது. எல்லா அறிவாற்றலும் அவர்களுக்கு உண்டு. எப்பொழுதுமே ஒரு சன்னியாசிக்கிட்ட பேசும்போது கவனமாக ஜாக்கிரதையாக பேசணும். நம்மளை விட அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க, பார்க்கறதுக்கு மட்டும்தான் பரதேசிகளாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோவோ ஞானம் இருக்கும். ஏன்னா நாம் அவங்களோட நிறைய நம்ம அந்த மடாதிபதிகளோட பழகி இருக்கிறோம். அங்கேயும் பிரச்சனை இருக்குது. என்ன, எல்லாரும் கர்மா தானே. அப்போ கர்மா எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது தானே. அப்போது தொழில் அமைப்புகள்லையோ எந்த பாவத்திலையோ, 2ஆம் பாவமோ 7ஆம் பாவமோ, ஒரு உத்தியோகமோ குடும்பமோ பிள்ளைகளோ, நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், கௌரவமான உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவங்களாக வளர்ந்தவங்களாக நீங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மாபெரும் சிக்கல்லையோ அல்லது இந்த மாதிரி இதில் அடுத்து இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கா. அது கம்பெனியாக கூட வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமிலியாக கூட வச்சுக்கோங்களேன். அடுத்த அப்பா இறந்தாருங்க, அந்த அண்ணன் இறந்தாருங்க, தம்பிக்கு அடிபட்டுதுங்க, மாடு கண்ணி இறந்து போச்சுங்க, தோப்பு இப்படி பட்டு போச்சுங்க, காடு வரவே இல்லைங்க, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம். 8இல் சூரியன் 6இல் செவ்வாய். புரிதுங்களா? 8இல் சூரியன் 6இல் செவ்வாய். 6 8 சம்பந்தப்படுது. 6 8 4 11 கூடியவன் 6ல் மறைவு. அப்போ மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசி நேயர்களை. எத்தனையோ மகர ராசி என்பவர்கள் நம்ம காப்பாற்றி விட்டுருக்கோம். நிறைய பணங்காசை ஏமாந்துட்டு வருவாங்க. எனக்கு 50 லட்சம் வரணும், 60 லட்சம் வரணும், 40 லட்சம் வரணும். எத்தனையோ அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் வராங்க. அவங்க எல்லாரையும் நம்ம எப்படி பண்ணுறோங்க, வாராகி நாம ஒன்றும் இல்லை, அன்னை வாராகி காப்பாற்றுகிறார், அம்பாள் காப்பாற்ற கை கொடுக்குறாங்க. வாராகியை நம்பி வராங்க, வாராகி அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலைகளை கூட கடந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் நீங்கள் பெறுகிறீர்கள். கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே. மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகும். மனசு எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாம இருந்துட்டு இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் விலகும். தேவையில்லாத கஷ்டங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், ஆரோக்கியம், மெயினாக ஆரோக்கிய குறைவுகள், இதேனும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. மேலே கீழே வலிக்குது, அங்கே வலிக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்றுன்னா வலிச்சுன்னு இருக்கு. அப்போது ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். 6 8 12 போன்ற பாவங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் குலதெய்வ வழிபாடு சிறப்பு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, ஆயுஷ் ஹோமங்கள், மிருத்யுஞ்ச ஹோமங்கள் போன்ற வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு. இன்னும் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும் இந்த 10 நிமிஷத்தில் உங்களுக்கான செய்திகளை சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். நாம் சொன்னாலும் கேட்கறதுக்கு உங்களுக்கு பொறுமை நிதானம் இருக்காது. சாமி எனக்கு இதுதான் பிரச்சனை, இதுக்கு மட்டும் பேசுங்க. நீங்கள் இன்னைக்கு காலம் அப்படி போயிடுச்சு. அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்பதை
உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரியப்படுத்துங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.